Hello, good morning. Pati. கோகுலன், ஹேமலதா, அர்ச்சனா, கௌதம், பாரதி, தனபால், தேன்மொழி, இனியன், பவித். Buono, அதுல வாழைப்பழம் இல்ல இருக்கா? இல்ல, வாழைப்பழம் ஓகே, பரவாயில்ல, பனிவா இருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம ஊர்லன்னா அடிச்சு பிடி. ஆமா, அது தெரியுது. பார்க்க நம்ம பேக் வச்சிருக்கோம்ல. என்ன போலாம். ஹலோ, ஆக்சுவலாக இப்போ லோயாட் மலேசியாவுக்கு வந்துடும். அங்கே எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் சீப்பர்ஸாக கிடைக்கும். ஆனால் துபாய் கம்பேர் பண்ணுறது சீப்பராக கிடைக்காது. அதனால் வந்து சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குவேன்.
ஆக்சுவலாக இதுதான் நம்ம லாஸ்ட் டே இன் மலேசியா. ஆஸ் யூஸ்வல் ரூமை செக் அவுட் பண்ண போகிறோம். யா feeling so good after this many days in Malaysia. Okay, bye. Next time என்ன ஆகுதுன்னு கண்டினியூ பண்ணுவோம். Check out. What is it here? You have any receipt deposit? Receipt. Yeah, I have. I will give. நமக்கான பிக்கப் வெஹிக்கிள் வந்துருச்சு. இந்த வெஹிக்கிளில் வந்தோம் ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் என்னென்ன ஆகுதுன்றதை காமிக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி ஷார்ட் டைமுக்கு வந்துட்டார். 5:30 வந்துட்டார். இங்கேருந்து ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட் வந்து இங்கேருந்து அரௌண்ட் 50 கிலோமீட்டர்ஸ். அரௌண்ட் 20-25 மினிட்ஸ் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட் போயிட்டு என்ன போர்டிங் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுறேன். Thank you so much, brother. Yeah. Brother, take this off. Thank you so much, sir. I very appreciate it. You want to buy camera, na? Buy it. And make videos and earn more. Okay, thank you. What I will do the remaining cash, I want to go and exchange. That's why whatever they are remaining with me, I given to you. Yeah. Okay, bye. Thank you. If you have someone to come here, then you just recommend. Sure. Okay, thank Your you. good name? Fawaz. Fawaz. Budabas. Thank you. Bye. Morning 6:24 AM. ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஹோட்டல்லேருந்து. இந்த போர்டில் தான் பார்க்கணும் நம்ம ஏர்க்ராஃப்ட் நம்பர் வந்து MH118 மலேசியன் ஏர்லைன். இல்லை சென்னை ஏர்போர்ட்டில் உள்ள நுழையிறதுக்கு பாஸ்போர்ட்டு போர்டிங் பாஸ்லாம் இருந்தால் தான் விடுவாங்க. ஏர்போர்ட்டுக்கு எதுவுமே கேட்கல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ கிளியராக தெரியுதான்னு தெரில. நம்ம ஏர்லைன்ஸ்க்கான அந்த கவுண்டர் வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ நம்ம போகலாம். இல்லை நம்ம உள்ளே வந்து நம்ம போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு எந்த கவுண்டர்னு பார்த்து வச்சேன். செக்இன் பண்ணுறதுக்கு MH118 சென்னை மலேசியன் ஏர்போர்ட். செகண்ட் ரோ வந்து H. அங்கே போகணும். நம்ம கவுண்டர் ரோ H இங்கே இருக்குது. அங்கே போட்டோம்னா தெரியும் மலேசியன் ஏர்லைன்ஸ். கியூ அப்பா என்ன கியூ இவ்வளோ பெருசாக இருக்கு. ஓகே, கியூவில் போய் நான் செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு இமிக்ரேஷன் தென் செக்யூரிட்டி செக் உள்ளே போயிடலாம். செக்இன் முடிஞ்சு நமக்கு ஆன்லைன் செக்இன் பண்ணும்போது செக்இன் ஆகலை. ஏதோ பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் இங்கே செக்இன் கவுண்டரில் பண்ணணும். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு செக்இன் இங்கே ஓப்பன் ஆகி சீட்டு கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக சீட்டு நான் எடுத்தது வந்து மிடில் எடுக்கும்போது. இப்போ அவங்க என்கிட்ட சீட் மாற்றணுமான்னு கேட்டாங்க. எஸ் அப்படின்னா விண்டோ சீட்டு வேணும் அப்படின்னா. ஓகே விண்டோ சீட்டு இருக்குது, நீங்கள் போட்டுக்கலாம். இஸ் தேர் எனி அடிஷ்னல் சார்ஜ் அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃப்ரீ தானே. ஓகே அதை போடுங்க அப்படின்ட்டேன். நம்ம இப்போ போட்டுட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இமிக்ரேஷன் முடிச்சோன்னா செக்யூரிட்டி முடிச்சுட்டு உள்ளே போயிடுவோம். ஆக்சுவலாக செக்இன் இமிக்ரேஷன் போர்டிங் செக் எல்லாம் முடிஞ்சு உள்ளே வந்தாச்சு ஏர்போர்ட்டில். நம்ம கேட் வந்து கேட் 6. ஆக்சுவலாக இறங்கும் போதும் கேட் 6 தான் இறங்கணும். இப்போ ரிட்டர்ன் போகும்போதும் கேட் 6 தான் போகிறோம். கேட் 6 வந்துச்சு. இங்கே பெரிய க்யூவாக இருக்குது. ஏன்னா இந்த கேட்டில் கேட் 4ம் கேட் 6
ரெண்டும் இருக்குது. அதனால் நிறைய கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் அதே மாதிரி. Armrest. To use it, slip it over your head like this. Wrap the strap around the waist and fasten the buckle. Pull on the loose end tightly. இப்போ ஃபுட்டு கொடுத்தாங்க. நம்ம நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான்வெஜ் ப்ளஸ் சீ ஃபுட், ரைஸ் அண்ட் எக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஃபிஷ் கறின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் யோகட், ஃப்ரூட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பீனட் மசாலா வரும்போது கொடுத்த மாதிரியே ஃப்ரைடு பீனட்ஸ் அண்ட் சால்டட் பீனட்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் கட்லரிஸ் எல்லாம் இருக்கு. ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. அது கொடுத்தோன்னா நான் காமிக்கிறேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:16 PM இருக்குது. லைக் இது மலேசியன் டைம். ஆனால் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணால் டவர் கிடச்சி டைம் ட்ராவல் பண்ணுவோம் பாருங்கள். எப்படி இப்போ இந்தியன் டைம் வந்து 10:40. Please remain seated with your seatbelt fastened until the seatbelt sign is switched off. Be careful in opening the vehicle. அது வெளியே போய் எடுக்கணும். இப்போ அங்கே இப்போ அந்த போர்டில் பார்த்தோம்னா நமக்கான கவுண்டர் போட்டிருப்பாங்க. எந்த இடத்துல போய் எடுக்கணுமோ அந்த இடத்துல போய் எடுக்கணும். நம்ம ஏர்கிராஃப்ட் நம்பர் இருக்கும். நம்ம ஏர்கிராஃப்ட் நம்பரை வச்சு நம்ம லக்கேஜை போய் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஏர்கிராஃப்ட் வந்து வெளியே வந்தோன்னே நம்ம பேக்கேஜ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும்னா இந்த மாதிரி போட்ஸில் இருக்கும். அதில் எந்த பெல்ட்டில் நம்ம பேக்கேஜ் வரும், லக்கேஜஸ்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்னோடய ஏர்லைன் வந்து மலேசியா ஏர்லைன் MH182. பார்த்திங்கன்னா மலேசியா ஏர்லைன் 1H82 கோலாலம்பூர் வந்திருந்தது. இட்ஸ் அரைவ்ட் பெல்ட் நம்பர் 5. பெல்ட் நம்பர் 5க்கு போய் நம்ம பேக்கேஜ் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பெல்ட் நம்பர் 8, பெல்ட் நம்பர் 7 லாஸ்ட்டில் இருக்குது. போய் நம்ம பேக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டே இருக்கோம். சென்னை ஏர்போர்ட் வந்து இறங்கியாச்சு. இப்போது மெட்ரோலேருந்து போய் லைக் பெங்களூர் ட்ரெயின் சேஞ்ச் பண்ணணும். 2:30 ட்ரெயின். அதுக்குள்ளே போயிடலாம் நினைக்கிறேன். 12 ஆயிடுச்சு. நன்றி ஃப்ரம் பேக். இல்லை நமக்கு ஒரு பார்சல் கொடுத்துட்டாங்க. அதை கலெக்ட் பண்ணுறது எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் ரீச்ட் பெங்களூர். தென் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ தான் மெட்ரோ வந்தேன். ஆக்சுவலாக மெட்ரோவில் அலோவ் பண்ணலை. லைக் டியூட்டி ஃப்ரீலேருந்து ஃபியூ திங்ஸ் இருந்துச்சு. அதனால் உள்ளே அலோவ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. பட் ஆனால் சென்னை மெட்ரோவில் அலோவ் பண்ணாங்க. இங்கே ஏன் அலோவ் பண்ணலன்னு தெரில. அதனால் நான் இப்போ கிளம்புறேன். அகெயின் கேப் புக் பண்ணி போகணுன்னு நினைக்கிறேன். மெட்ரோவில் அலோவ் பண்ணலைனால நான் வந்து வெளியே வந்து ஆட்டோ எடுத்து போகலான்னு பார்த்தேன். அரௌண்ட் 4 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து என்னோடய ரூமு. டூ மெட்ரோஸ் அங்கிட்டு 2 ITPL மெட்ரோவில் இறங்கி மாறணும் ரூமுக்கு. அதுக்கு 4 கிலோமீட்டர்ஸுக்கு லைக் 250 கேட்குறாங்க. லைக் அதான் 250 கேட்டோம். நான் ஏதாவது பஸ்ஸில் வந்துடலாம் அப்படின்ட்டு பஸ் ஸ்டேஷன் வந்து இங்கே ஆக்சுவலாக பஸ்ஸுக்கு
ஃபுல்லாக எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு சார்ஜ் போடுற போர்ட்டு